பாரத பஞ்சமோ வேதகா. மொத்தம் 5 வேதம், பாரதம் 5வது வேதம். மொத்தம் 7 சுவை. அறுசுவை எல்லாருக்கும் தெரியும். 7வது சுவைன்னு ஒன்று உண்டு. சுபுத்ரோ சப்தமோ ரசகா. நல்ல பையன் 7வது சுவை. நம்ம சர்வீஸில் சாப்பிட்றதெல்லாம் சாப்பாடு இல்லை. ரிட்டையர் ஆகிட்டு திண்ணையில் இருக்கிற போதும் பையனோ பொண்ணோ சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்றியா, அம்மா சாப்பிட்டியான்னு கேட்டால் தான் நமக்கு அந்த அறுசுவையும் ருச்சிக்கும். சுபுத்ரோ சப்தமோ ரசகா. கூட்டிண்டியான்னு கேட்டான்னா கஷ்டம். 10வது கிரகம் ஒன்று உண்டு. மொத்தம் 9 கிரகம் எல்லாருக்கும் தெரியும். 10வது கிரகம் ஜாமாதாக தசமோக கிரக. மாப்பிள்ளை 10வது கிரகம். அது என்ன பண்ணுறது, சில பேருக்கு திருநள்ளாறுலேருந்தே வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. நேற்றுக்கே கதையில் சொன்னேனே, எல்லாமே ஜென்மாந்தரத்தில் பண்ணுற புண்ணிய பாபம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் அமையணும்னு வேண்டிக்கிறோம். அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், பகவானுடைய கிருபை வேணும். நலச்சரித்திரம் கேட்டால் அர்ஜுனன் இல்லை, பாக்கி எல்லாரும் கேட்டா. நாம் ஏன் இந்த சரித்திரம்லாம் கேட்குறோம்? குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். ஹிந்தியில் சொல்லுவான், சாதா ஜீவன் உச்ச விசார், சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். குழந்தைகளுக்கு எளிமையாக வாழ கற்றுக் கொடுங்க. நான் எல்லா வசதியும் வேண்டாம்னு சொல்லலை, கஷ்டப்படணும்னு சொல்லலை. நல்லா கவனிக்கணும், கஷ்டப்படுறதுக்கும் எளிமைக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஃபேன் இருந்தால் தான் தூங்குவேன், பெட் இருந்தால் தான், அப்படிலாம் சொல்லப்படாது. தரையிலையும் படுத்துக்க தெரியணும், பாயிலையும் படுத்துக்க தெரியும். ஆமாம், தெரியுமா உங்களுக்கு? நான் 50 வருஷமாக உபன்யாசம் பண்ணுறேன். போகாத கிராமம் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. பொள்ளாச்சி பக்கத்தில் செட்டிக்காப்பாளையம்னு ஒரு கிராமம். 7 நாள் கந்த புராணம் சொன்னேன், ஒருத்தரும் கிடையாது. நான் தான் ஓலை அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டு 7 நாள் கந்த புராணம் சொன்னேன். ஓலை அடுப்பில் தெரியுமா? ஓலை அடுப்புன்னா தெரியல, தெரியாது. தென்னை மட்டை ஓலை இருக்கே, அதை எரிய விடணும். எரிய விடுறதுன்னா அது தள்ளிகிட்டே இருக்கணும். நீ தள்ள விட்டுட்டேன்னா ஒரு பக்கமாக வெந்துடும். விறகடுப்பை விட மோசம் அது. தக தகன்னு எரியும், பார்த்து எரிய விடணும். அதில் நானே சமைச்சு சாப்பிட்டு, அப்போ நான் பிரம்மச்சாரி. உப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, உப்பூர் தெரியுமா உங்களுக்கு? பேர்கேள. அது ஒரு பிள்ளையார் ஸ்தலம். அது பார்க்கலன்னா பிரயோஜனம் இல்லை. பரமாச்சாரியார்கிட்ட 1970 ஒருத்தர் பாம்பேலேருந்து வந்தார். நான் தமிழ்நாட்டில் க்ஷேத்திரமெல்லாம் பார்த்தேன்னார். பரமாச்சாரியார் கேட்டார், உப்பூர் போனையான்னு கேட்டார். இல்லைன்னார். இப்போ நீ ஒரு க்ஷேத்திரமும் போகல, உப்பூர் போயிட்டு வான்னார். அவர் உடனே உப்பூர் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து 10,000 ரூபா கொடக்கட்டைக்கு கொடுத்தார். 70. என்ன அந்த ஊரில் அவள் தேவக்கோட்டை ஜமீன்தாருக்கு தான் அங்கே மண்டபப்படி.
ராமநாதபுரம் ராஜாவோட கோயில், வெயில் உகந்த விநாயகர், தெரிஞ்சுக்கோங்க. அங்கே இந்த பிள்ளையார் சேர்த்தி வருதே, சதுர்த்திக்கு முன்னால் 10 நாள் உற்சவம். அங்கே சித்தி புத்தி கல்யாணம் உண்டு. இப்போ தான் நம்ம போகல, ஒரு 2 வருஷமாக. ஜமீன்தாருக்கு உடம்பு முடியல. அவளுக்கு ஜமீன்தாருக்கு சத்திரம் உண்டு. அங்கே அங்கேயும் குருக்கள் எல்லோரும் இருக்கா. ஒரு சத்திரத்தில் மராட்டி பிராமணா இருக்கா. அவள் தான் சமைச்சு போடுவா. ஜல கஷ்டமான ஊர், அப்படி ஒரு தண்ணி கஷ்டம். இந்த நல்ல ஜலம் பிடிச்சி வைப்பா, குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு. பாத்ரூம் ஃப்ளஷ் அவுட்டு கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி திண்ணை இருக்கோ இல்லையோ, இது மாதிரி அந்த பக்கம் ஒரு திண்ணை இருக்கும் ஜமீன்தார் சத்திரத்தில். உள்ளுக்குள்ளே வீடு. இந்த சத்திரத்து திண்ணையில் ஜமீன்தார் ஒரு திண்ணையில் உட்காந்துப்பார், நான் ஒரு திண்ணையில். ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு தான் ஜலம் கொடுப்பார் குளிக்கிறதுக்கு. அது எப்படி குளிக்கணும்னா, இந்த வேஷ்டி ஜிப்பா இதெல்லாம் போட்டுண்டே குளிக்கணும். ஏன்னா இதை தனியாக பிழிஞ்சு உணர்த்த ஜலம் கிடையாது. அப்படியே குளிச்சுட்டு பிழிஞ்சு உணர்த்தணும். நின்ன கேட்பா உபன்யாசம். பூரா விவசாயி, மீன் பிடிக்கிறவா நின்ன கேட்பா. ஆமாம், வயலுக்கு போகணும், லெட்ரின் வந்தால் பாம்பு வந்துருத்து. ஜமீன்தார்கிட்ட சொன்னேன், பாம்பு பிடாரம் வந்து பிடிச்சுன்னு போயிட்டேன். அது எனக்கு ரூட்டு கேட்டுக்கல ஜமீன்தார்கிட்ட. ராம்நாட்லேருந்து வந்தால் பஸ்ஸு நிறைய கிடைக்கும். நான் இப்படி போயிட்டேன், தேவக்கோட்டை, திருவாடான, ஆர்எஸ் மங்கலம்னு. அது பக்கமே 10 கிலோமீட்டர்னு போனால் பஸ்ஸே இல்லை. ஒரு தடவை போகிற போது டவுன் பஸ்ஸு வந்து எல்லோரும் ஏறிவிட்டா. ரூட் பஸ்ஸு வந்தது, அதுலேயும் ஏறிவிட்டா. எனக்கா உபன்யாசத்துக்கு போகணும். சாயந்தரம் 4 to 6 உபன்யாசம். 2 மணி வெயிலில் நிற்கிறேன் ஆர்எஸ் மங்கலத்தில். இந்த டிரைவர்கிட்ட கெஞ்சினேன், என்ன எப்படி அதை ஏற்றிக்கோ அப்படி. இந்த பொட்டியெல்லாம் கொடுன்னா கொடுத்தேன். சாமி, இந்த டயரில் காலை வச்சு ஏறுவியான்னா. ஏறினேன். அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டேன் டிரைவர்கிட்ட. யாரோ பார்த்தார், ஒருத்தர் பார்த்துட்டு ஜமீன்தார்கிட்ட போய் சொல்லிவிட்டார். கார் வந்துருத்து எய்த்தாப்பில். திருச்சி கல்யாணராமன் இருக்காரான்னு கேட்டான். இருக்கார், டவுன் பஸ்ஸில் இது. அப்போது இறக்கி விட்டான், போனேன். அதுக்கப்புறம் தேவக்கோட்டையில் ஒரு தடவை கதை சொல்லிட்டு 11 மணிக்கு கேட்டுக்கிட்ட நிற்கிறேன். பஸ்ஸு வந்தது 11 மணிக்கு. பஸ்ஸை நிறுத்தி விட்டு அந்த டிரைவர் என்னை விழுந்து கும்பிட்டு ஏற்றின்ட்டான். யாருப்பா நீ, தெரியலையேன்னு. அன்றைக்கி ஒன்று உப்பூருக்கு டவுன் பஸ்ஸில் ஏற்றின்டேனே, இப்போ எனக்கு ப்ரமோஷன் ஆகிடுத்து. உன் கையை பிடிச்சதில் எனக்கு ப்ரமோஷன் வந்துடுத்து. இப்போ ரூட் பஸ்ஸில் வரேன், உட்காந்துக்கோ அப்படின்னு நம்ம கண்டக்டர்கிட்ட, சாமிகிட்ட டிக்கெட் வாங்காத அப்படின்னு சொல்லி காரைக்குடி நிறுத்தி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து, பிஸ்கட் வாங்கி கொடுத்து. இப்படிலாம் பல கிராமத்துக்கு போயிருக்கேன். இன்னும் எனக்கு ஏசி ரூம் தான் வேணும் கேட்க மாட்டேன். தெரியும், நானே ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணிப்பேன், போவேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து என்னை கூட்டின்னு போகணுன்னெலாம் விரும்ப மாட்டேன். கமிட்டிக்காராக வரணும், மாலையை போடணும், கூட்டின்னு போகணும். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தார், சிம்பிளாக இருக்கணும். உங்களுக்காகத்தான் நான் உபதேசம் பண்ணுறேன். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சிம்பிளிசிட்டி. எப்போவுமே யாருக்கும் நம்ம
தொல்லையே தரப்படாது, எளிமையாக இருக்கணும். அதைத்தான் தர்மபுத்திரன் ராமர்கிட்டலாம் கற்றுக்கணும். பஞ்சபாண்டவா பாருங்க, ராஜாவாக இருந்தவா காட்டில் கஷ்டப்படுற, அவன் ஒன்றும் நல்ல கதைகளை கேட்டுண்டு. இதில் வேடிக்கை 12 வருஷமும் மார்க்கண்டேயர், பிருகதேஸ்வர், வியாசர் எல்லாரும் வந்து ராமாயணம் எல்லா கதையும் சொன்னா. அவளுக்கு ஹரிச்சந்திர புராணம் எல்லாம் சொன்னான். அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த சரீரத்துக்கு பசிக்கிறதுக்கு சாப்பாடு போடணும், ருச்சிக்கு சாப்பிடப்படாது. அப்படி சாப்பிட்டு வளர்க்குறதுனால தான் நமக்கு உடம்புக்கு வருது. ஏன் உடம்புக்கு வருது? இதுதான் ரீசன். அளவாக சாப்பிடணும், ருச்சி இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதை நாடிண்டு போகக்கூடாது. புரியுறது? ருச்சியாக இன்றைக்கி எப்படி சமைச்சிருக்காளோ சாப்பிடணும், அவ்வளோ. இன்றைக்கி தான் அமைஞ்சது, குறை சொல்லக்கூடாது. அது தெரிஞ்சுக்கோங்க என்ன காரணம்னு. அக்னி கர்மா பண்ணுறவாளை குறை சொல்லக்கூடாது. ஸ்திரீகள் அடுப்பில் நின்று சமைக்கிறார், சாஸ்திரிகள் ஹோமம் பண்ணுறார், இன்ஜின் டிரைவர் அக்னியில் ஹீட்டில் உட்காந்து தான் ஓட்டுறான். பற்றில அதனால் அக்னி கர்மா யாரெல்லாம் பண்ணுறாளோ அவள்கிட்ட குறை காணப்படாது. புரிஞ்சுக்கோ. எங்கள் அம்மாவோட அப்பா என்னோட மாதா மகன் தாத்தா பேசவே மாட்டார். நான் எல்லாத்தையும் பிரியமாக இருப்பார், குறை சொல்லவே மாட்டார். எங்கள் பாட்டி என்ன சமைச்சு போடுவா தாத்தாக்கு. நான் உபன்யாசத்துக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா ஊரில் போய் உபன்யாசம் பண்ணுறேன் மானாமதுரையில். தாத்தா பாட்டிலாம் இருக்கா. தாத்தாவோட உட்காந்து சாப்பிட்றேன். கீரையில் உப்பே இல்லை, அவர் சாப்பிட்றார். நான் தாத்தாவை பார்த்தேன். பேசாதவர் பேசினர். என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டார். உப்பே இல்லை, எப்படி சாப்பிட்ற அப்படின்னு. எங்கள் அப்பா குறை சொல்லுவார். எங்கள் அம்மா குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கா. நீ ராமாயணம் சொல்ல ஊர் ஊராக போகிற, போட்டதை சாப்பிடு, யாரையும் குறை சொல்லிடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். நான் கேட்டேன், நமக்கு அப்புறம் பொம்மநாட்டிகள் சாப்பிட்ற போது கீரையில் உப்பே இல்லையே எப்படி சாப்பிட்டேள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு கேட்டேன். எனக்கு சரியாக இருந்ததுன்னு சொல்லுன்னு அப்படி சொல்லி கொடுத்தார். இப்போ கடைசியில் எனக்கு டாக்டர் உப்பே போடாமல் சாப்பிட்ணுங்கிறான். இப்போ அவர் சொல்லி கொடுத்தா ஞாபகத்துக்கு வந்தது. ஆமாம், அதனால்தான் எதுக்கு இவ்வளவும் சொல்கிறேன். காட்டில் தபஸ் பண்ணான் அர்ஜுனன். ஒத்த காலில் நின்று அவன் தபஸ். அந்த காலத்துலலாம் தபஸ் பண்ணணும். இப்போ கலியுகத்துக்கு தேவையே இல்லை, நாமா சொன்னால் போதும். ಧ್ಯಾನವು ಕೃತಯುಗದಲ್ಲಿ, ಯಾಗಯಜ್ಞವು ತ್ರೇತಾಯುಗದಲ್ಲಿ, ಅರ್ಚನ ದ್ವಾಪರ ಯುಗದಲ್ಲಿ, ಕೀರ್ತನ ಮಾತ್ರದಿ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಮುಕುದಿಯ ನೀವೇ ಪುರಂದರ ವಿಠಲ. நேசர்வாள் சொல்கிறார், கலியுகத்தில் நாமா சொன்னாலே போதும். பகவன் நாமாவை எந்த யுகத்துக்குமே முக்கியம் நாமா. நாமாவை சொன்னால் போதும். அதுவும் கலியுகத்தில் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ண வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம், பட்னியே இருக்க வேண்டாம்.
அது வச்சிருக்கா. சில நாட்களில் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம். அது என்ன கட்டாயப்பா சொல்லலை. உன்னால் இருக்க முடிஞ்சா இரு. சாஸ்திரமே சொல்கிறது விதி விலக்கு. எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா நமக்கு முடியணும், சரீரத்தில் முடியணும். ஆமாம். இப்போ நீங்கள் வடக்க போய் பாருங்க, ஆச்சு இந்த டிசம்பர் வந்தாச்சுன்னா குளிர ஆரம்பிச்சிடும். நீங்கள் டெல்லி எல்லாம் போய் பாருங்க, கோட்டு சூட்டு போட்டுன்னு தான் அபிஷேகமே பண்ணுவா. ஆமாம். நீ போய் அவரை பஞ்சகச்சம் கட்டின்ட்டு பேர் பாடியோடு அபிஷேகம் பண்ணுன்னா அப்புறம் அவருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். புரியுறதா? ஆமாம். அதெல்லாம் அது எப்போவுமே க்ஷேத்திரத்துக்குன்னு இருக்குது, ஒரு இடத்துக்குன்னு உள்ள விசேஷம். உன்னால் எது முடியுமோ அதை செய், முடியாததை செய்ய வேண்டாம். ஆனால் எது முடியாது நாமாவை சொல்லலாம், அது முடியுமே. நேற்றுக்கே சொன்னேன், சமைச்சுட்டே சொல்லலாம், குளிச்சுட்டு சொல்லலாம். அர்ஜுனன் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறான், சிவனோட நாமாவை சொல்லி. ஆமாம், ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறான். அவன் எப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கோங்க. மழை கொட்டுறது, பனி கொட்டுறது, வெயில் அடிக்கிறது, அதெல்லாம் லட்சியமே பண்ணலை. கருந்துருகளை என கருதி கன்றும் பிடியும் களிற்றினமும் உடன் உறிஞ்ச கரையான் ஏறி பொருந்து முளை புற்றதென புயங்கம் முற பரிந்து மழை நாள் வெயில் நாள் பனி நாள் என்று பாராமல் இவனைப் போல் அருந்தவம் இயற்றியவரில் யார் உளர் சிவ சிவ என்று. நம்ம அதைத்தான் கற்றுக்கணும். நம்ம ஒரு மழை பெஞ்சால் கோவிலுக்கு போக மாட்டோம். நீ கோவிலுக்கு போகிறேன்னா குடை எடுத்துன்னு போ, ஒன்றும் ஆகாது. அதுக்காக ஃப்ளட்டாக போகிறதுங்கிறப்போ போக வேண்டாம். சாதாரணமாக பெய்யறது, நல்ல வெயில் அடிக்கிறது, போயிட்டு வரணும். அதுவும் 3 வேளை குளிக்கணும்னு ஆழ்வார் சொல்கிறார். நம்ம மெட்ராஸில் இருக்கிறவாளுக்கு அது ஒன்றும் எல்லா நாளும் வெயிலாக தான் இருக்குது. 3 வேளை குளிக்கிறது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. குளித்து 3 நலை ஒம்பும் தொண்டடிப்படி ஆழ்வார் குறிக்கோளும் அந்தன்மை தன்னை ஒழித்துட்டேன். 3 வேளை குளித்து திருக்காலாக்கு நீ வளர்க்கணும். ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறான், 5 எழுத்தை சொல்லி ஓம் நமச்சிவாய. நாம் வணங்குற ஒரு தெய்வத்துக்குமே ஒரு மந்திரம் இருக்கு. எதுக்கு இத்தனை தெய்வம்னு ஒருத்தன் கேட்டான். ஒரே தெய்வந்தான் பல வடிவத்தில் இருக்கு. உனக்கு எது கும்பிடணும்னு தோன்றதோ கும்பிடு. எல்லா ஊருக்கும் தான் தண்டவாளம் போட்டிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் சொன்னேனே, பொள்ளாச்சி பக்கத்தில் செட்டிக்காப்பாளையம்னு ஒரு கிராமத்தில் கதை சொன்னேன்னு. நான் அங்கே முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வந்தேன். எனக்கு தெரியாது, அவளை கேட்டேன், கோயம்புத்தூர் போகணும் நான், இங்கே முடிச்சுட்டு பொள்ளாச்சி போய் தான் போகணுமா, எப்படி போகணுன்னு. எதுக்கு பொள்ளாச்சி போகணும்? பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் பஸ்ஸு இந்த கிராமம் வழியாகவே போகிறது, நீங்கள் இங்கேயே எரிக்கலான்னா. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் வேறு மெயின் ரூட் இருக்குது, இது கிராமத்து வழியாக. நம்ம என்ன நினைப்போம், சுற்றி போகிறதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கிராமத்தில் ஏறுற போது அந்த பஸ்ஸு வேணுமே, சொல்லு. அதனால் எங்கே இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் ட்ரெயின் ட்ராக்கு போட்டிருக்கான், தண்டவாளம் போட்டிருக்கான். நம்ம அதெல்லாம் போகிறதில்ல. ஆனால் அந்த கிராமத்துக்கு போகிற போதும் அந்த ட்ரெயின் வேணுமே, சொல்லு. அதுதான் கடவுள். உனக்கு எந்த ரூபத்தில் பக்தியோ செலுத்து. அதில் இது ஒசத்தி இன்னொன்று மட்டம்னு சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லி வளர்த்துட்டா அதுதான் இப்போ கஷ்டமாக இருக்குது நம்ம மதத்தில்.
கடவுள் இல்லைன்னு சொல்கிறவா அதை திட்டுறதுக்கு சௌரியமாக இருக்குது, வேறு மதத்துக்காரர்களுக்கு ஹேத்துவாக இருக்குது. இப்படி நம்ம இனிமே நான் வணங்குற தெய்வம் தான் ஒஸ்தின்னு சொல்லக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இருக்கோம் தெரியறது. இப்போ நம்ம மதத்து குழந்தைய அமெரிக்காவில் வளர்றது, லண்டனில் வளர்றது ஒன்றுமே தெரியாது. அதுக்கு சைவம்னா தெரியுமா, வைஷ்ணவம்னா தெரியுமா? இந்த காலத்து குழந்தைகளுக்கே தெரியாதே. தெரியுமோ? நமக்கு ஜலமும் அக்னியும் தான் முக்கியம். புரியுறதா? நானும் இன்றைக்கி வருது வியாக்கியானத்தில் சொல்கிறேன். இன்றைக்கே ஏன் சொல்கிறேன்னா, அர்ஜுனன் தபஸ் பண்ணான், நமக்கு வச்சுருக்கா சந்தியாவந்தனம். அதிலேயே தான் நம்ம நாமாலாம் சொல்கிறோம், கேசவா நாராயணா அச்சுதா அனந்தாலாம் சொல்கிறோமே. உட்காண்ட இடத்துல எங்கே வேணாலும் சந்தியாவந்தனம் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பண்ணலாம், பஸ் ஸ்டாண்ட்லேயும் பண்ணலாம். சாத்திரம் சொல்லியிருக்க இந்த ஜலத்தை எடுத்து இப்படி ஹரி ஹரின்னு தெளிச்சுட்டு உட்கார வேண்டிதான். ஹரி ஹரின்னு தெளிச்சாச்சுன்னா சுத்தமாயிடும். எங்கே வேணாலும் பண்ணலாம். தெரியுமா சந்தியாவந்தனம்? நான் லண்டன் போனேன் உபன்யாசத்துக்கு. பெஹரின் ஏர்போர்ட். சாயந்தரம் 5 மணி பிளேன் மாறுறேன். நான் பஞ்சபாத்திர உத்திரிணி கோபிச்சந்தனெல்லாம் வச்சுருக்கேன், மடி வேஷ்டி வச்சுருக்கேன். குளிச்சுட்டு சந்தி பண்ணிவிட்டு பிளேன் ஏறணும்னு நான் பெஹரின் ஏர்போர்ட்டில் உள்ளே நுழைஞ்சேன். ஓடி வந்துட்டான் செக்யூரிட்டி. யூ வாண்ட் டு ப்ரேயர் ஹால்? எஸ். ஹிந்து? எஸ், கோ. ப்ரேயர் 3 ப்ரேயர் ஹால் வச்சுருக்கான். நம்ம ஹிந்து ப்ரேயர் ஹாலை கதவை திறந்துன்னு உள்ளே போனேன். நீங்கள் நம்ப மாட்டேன், பஞ்சபாத்திர உத்திரிணி விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுருக்கான். பற்றியில் சந்து போனேன். நான் கையில் வச்சுருக்கேன். குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பிளேனுக்கு போனேன். நமக்கு முக்கியம் பிரம்மச்சாரியாக இருந்தால் சமிதா தானம் பண்ணணும், கல்யாணம்னா உபாசனம் பண்ணணும், ஹோமங்களும் ஜலமும் தான் முக்கியம். ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணான். அக்னி வெளியில் வருதான் அவன் உடம்புலேருந்து. அங்கியால் அங்கியை வெதுப்பி, நமது உடம்புக்கு பேர் அங்கின்னு பேர். இதில் அக்னி இருக்கு. ஓம் நமச்சிவாய. இந்த ஓம் புவனட்டி சொல்லப்படாது. ஆம்பளைகளே எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும். வேதாத்தியனம் பண்ணவா சொல்கிற ஓம் தான் கரெக்ட். நம்ம சொல்கிறதெல்லாம் ஓமோட சேர்த்து கிடையாது. அவள் அடிவயத்துலேருந்து சொல்லுவாள். தெரியுமா உங்களுக்கு? பாடசாலையில் போய் பாரு எப்படி சொல்கிறான்னு. உச்சரிப்பு முக்கியம். விஷ்ணு சஹஸ்ரநாமா, ருத்ரன் சமகம்லாம் நீங்கள் அத்தியனம் பண்ணாதவா புஸ்தகத்தை படித்து விட்டு சொல்கிறள். சன்ஸ்கிரிட்டு பிழை வரும். தெரியுமா உங்களுக்கு? புருஷாலே சொல்லப்படாதுங்கிற, அப்புறம் பொம்மநாட்டி சொல்லலாமா? கேஸ் போடு என் மேலே. அப்படி தோன்றதோ? சொல்லப்படாதுன்னா படாது, ஏன்னு கேட்கப்படாது. என் உபன்யாசத்துக்கு வந்தால் புரியுறதா? சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு ஆம்படையானுக்கோ பையனுக்கோ பொம்மநாட்டி பஞ்சபாத்திரத்தில் ஜலம் கொண்டு வந்து வச்சான்னா அவள் சந்தியாவந்தனம் பண்ணுற புண்ணியத்தில் பாதி உங்களுக்கு வரும். புரிஞ்சது? அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பஞ்சபாத்திர உத்திரணியில் ஜலம் வச்சு ஆம்படையானை கொண்டு போய் வச்சா என்ன அர்த்தம்? பண்ணித்தோலை, அப்போ தான் காப்பி தருவேன்னு அர்த்தம். நீங்களே பெருமைப்பட்டுக்கிறீள், எங்காத்து மாமா சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான்னு. முதல்ல உங்களை தான் தண்டிக்கணும். என்ன வேலை? அதை விட ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், இதெல்லாம் வேண்டாம். யார் அதெல்லாம் பண்ண சொன்னா?
நம்மளோட டியூட்டியை பண்ணணும். கீதை இன்றைக்கி சொல்கிறேன் வா, கீதை ஒரு நாள் நாளான்னைக்கு யட்சப்பிரசனம், நாளைக்கு நாளைக்கு கேட்கவா, நிறைய தர்மம். பெற்றதாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நர்த்தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நர்த்தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நர்த்தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை 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 நான் மறவேனே. அம்புலி கங்கையணிந்த ஜட்டாதரன் அன்பர் மன்னம் வள்ளற் சம்பு கபாலியை நம்பி கெட்டவரவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார். இளமையில் எல்லாரும் ஒன்றும் இல்லையம்பா, வயசு ஆக ஆகத்தானே தெரியும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலையை எய்துவதுருதி. இதை உணர்ந்தால் அன்று செயலிழந்து வரும் பொழுது சிவன் பெயர் நாவில் வாராதே. அன்று செயலிழந்து வரும் பொழுது சிவன் பெயர் நாவில் பாராதே. ஆதலினால் மனமே இன்றே சிவநாமமும் சொல்லி பழகு. உன்னை நம்பி கெட்டவரவரையா சிவன் நாமாவ அப்படி சொன்னான். கருந்துருகல் என கருதி கன்றும் பிடியும் களிற்றினம் கரையான் புத்து கட்டி கொடுத்தான். பாம்பு குடி கொண்டதான். பாம்பு புத்து கட்டாது, கரையான் கட்டின வீட்டில் தான் அது குடி கொள்ளும். அதுக்கு கட்ட தெரியாது. அதனால் தெரிஞ்சுக்கோ, குடி இருக்கிறவன் காலி பண்ணலைன்னு சொன்னால் அவன் போன ஜென்மாவில் பாம்புன்னு அர்த்தம். ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறான். தபஸுக்கு மட்டும் இல்லை, நம்மளே பூஜை பண்ணுறோம். எதுக்குமே இதுக்கு இடைஞ்சல் கூடாது. காமம் கோபம் கூடாது. குரோதம்னா கோபம், ரெண்டும் இருந்தால் அப்புறம் பூஜை பலிக்காது. காமம் கூடாது. அதில் தபஸ் பண்ணுறவாளுக்கு காமம்னா முக்கியமாக பெண்ணாசை கூடாது. குரோதம்னா கோபம், அது எல்லாருக்குமே வந்துடும். அது பூஜை பண்ணுறப்போ தான் இடைஞ்சலே வரும். நல்லது பண்ணுறப்போ தான் தெரியுமா உங்களுக்கு. நான் இப்படி உட்காந்துருக்கிற போது எனக்கு ஃபோனே வராது. இந்த 1008 தினம் காயத்ரி ஜபம் பண்ணுறேன், அப்போ தான் ஃபோன் வரும். இந்த பாருங்க, உபன்யாசகர்னு தெரியாது, இப்போவும் ஃபோன் வந்திருக்கு. ரொம்ப பேருக்கு நான் உபன்யாசகர்னு தெரிஞ்சுமே கூப்பிட்றேன். பாருங்க, கோச்சிக்காமல் என்ன பண்ணுறது அவளை சொல்லுங்க. இந்த வெடிக்காலம் 4லேருந்து 5 பண்ணுறேன் பாருங்க, அப்போ தான் ஃபோனே வராது.
ஏன்னா கூப்பிடணும்னா அவன் எந்திருக்கணுமே. நல்ல டைம் அந்த பிரம்ம முகூர்த்தந்தான். அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். என்ன ரிட்டையர்டு இல்லைன்னா உத்தியோகத்துக்கு போகிறேன், சனி ஞாயிறு இன்றைக்கி ஒரு நாள் காயத்ரி ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சனி ஞாயிறு லீவே, கார்த்தால 4லேருந்து 5 பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிற சொல்லுங்கள். சும்மா பரமாச்சாரியார் படத்தை மாட்டி வச்சுக்கிண்டு அவர் என்ன சொல்கிறார் பரமாச்சாரியார், ஏன்னா உத்ரிணி சத்தம் யாராத்தில் கேட்குறதோ அவளை தான் பிடிக்குங்கிறார். அதே நீ அர்க்கியம் விட்டால் தானே சத்தம் கேட்கும், பிரம்ம ஐக்கியம் பண்ணால் தானே சத்தம் கேட்கும். என்ன அப்புறம் இந்த பரமாச்சாரியார் படத்தை மாட்டி வச்சுண்டு உண்மையிலுமே வன்மையாக கண்டிக்கிறேன். சந்தியாவந்தனம் பண்ணுறதே இல்லையே. அப்புறம் என்ன தபஸை பற்றி பேச்சு? தபஸ் என்ன? இதுதான் தபஸ். நமக்கு சொல்லு, எது தபஸ்? எதில் நமக்கு தூக்கம்? அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திருக்கணும். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே. வெடிக்காலம் 4:30 மணி ஆரம்பம் பிரம்ம முகூர்த்தம். யாராத்தில் படுக்க விரித்து வச்சுருக்கோம். மகாலட்சுமி தங்க மாட்டா. எல்லோரும் ஃபோன் பண்ணுறா, பணம் தங்கலை, நிம்மதி இல்லை, பையனுக்கு வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலை போயிடுத்து. எனக்கு தான் ஃபோன், ஜாதகம் பார்த்து சொல்லுங்கோ. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன்? 7, 8, 9. எப்படி நைட் ஷிஃப்டே பாரு. வெடிக்காலம் 5 மணிக்கு எந்திரித்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தூங்கு. அப்புறம் தப்பு இல்லை, அந்த டைம் எந்திரு. அதை விட என்ன வேலை போச்சே, நம்ம தர்மம் போயின்னு இருக்கே. வருத்தப்படுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன். உனக்கு நான் எழுதி கொடுக்குறேன், எந்த ராமாயணம் சொல்கிறவனும் உனக்கு இப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா நீ அடுத்த தடவை கூப்பிடுவியோ மாட்டையோன்னு. நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நீ கூப்பிடாட்டா போ, உனக்கு தான் நஷ்டம். நான் எங்கேயோ கதை சொல்லுவேன். நான் பணத்தை விரும்பினா தானே. புகழ நிறைய வந்தாச்சு. இனிமேல் எனக்கு என்ன சொல்? உங்களுக்கு சொல்கிறேன், அர்ஜுனன் தபஸ் பண்ணான்னா அதில் கற்றுக்கோங்க. சும்மா பிரதோஷத்துக்கு போனால் பிரயோஜனம் இல்லை. தேங்காய் தலைப்பாக்க எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் பிரதோஷத்துக்கு போகிறீங்களே, பேசின்னு இருக்கிறீள். சிவபுராணம் படிக்கிறீங்களா? தெரியலையே. ஏதோ ஒரு 10 பேர் படிக்கிறா. 63 நாயன்மார் மொத்தமாக ஒரு வேஷ்டியை கட்டி வச்சிருக்கள். அதில் ஒரு நாயனார் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பேருக்கு தெரியாது. இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியேன். இயற்பகை நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? என்ன சிவன் கோயிலுக்கு போகிறாள் பிரதோஷத்துக்கு? அவருக்கு பேர் இயற்கை பகை நாயனார். தெரிஞ்சுக்கோங்க. யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்தார். சிவனே ஒரு நாளைக்கு வந்துட்டார். சிவன் அடியாரா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். உன் காதல் மனைவியை கொடுன்னர். உனக்கு பிரியமான பொண்டாட்டிய, டைவர்ஸ் பொண்டாட்டி இல்லை, உன் காதல் மனைவி. ஆமாம், பிறந்தான் போயிட்டான்னு அங்கே போய் கூட்டின்னு போங்க. அம்மா இங்கேதான் ஆத்துக்காரி அப்படி திரும்பி பார்த்தார், ஒரே பார்வை. அந்த அம்மா ஒரு வினாடி யோசிச்சா, என்ன யோஜனை? தீர்த்தத்தை விட்டுட்டார், கூட்டின்னு போன்னு.
யாராவது கொடுப்பனா சொல்லு. ஆத்திக்காரி பொல்லாதவளாக இருந்தாலும் தரமாட்டான். அம்மா, எங்கள் ஊரில் ஒரு மாமியை காணும்டா, எங்கே போனால் தெரியல, என்ன கோயிலுக்கு தான் போயிருப்பான் மாமா. ஏன் மாமா, மாமியை உங்களை படுத்துகிறாங்கிற, போனால் போகிறா விட வேண்டிதானேன்னு. இல்லைடா, என் கஷ்டம் என்னோடையே இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்படின்னாரு. பொண்டாட்டியை கொடுத்துட்டார். ஊரில் இருக்கிறவன் பூரா வந்துட்டான் சண்டைக்கு. என் இஷ்டம், என் பொண்டாட்டியை கொடுத்தேன், எல்லாரும் வழியை விடுன்னர். ஊர் எல்லையில் கொண்டு விடுறார். தெரிஞ்சுக்கோங்க, சிவனடியாரையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு திரும்பி கூட பார்க்கல. நம்ம என்னடானா ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் எக்மோரில் ஏற்றி விட்டுட்டு டாட்டா காமிச்சுன்னே இருக்கான். வண்டி தாம்பரம் எடுத்து அப்படியே திரும்பினர். குரல் கேட்டது, ஏற்பகையே ஓலம். திரும்பி பார்த்தார், பொண்டாட்டி தான் நிற்கிறா. சிவனடியாரை காணும். ரிஷபவானத்தில் காட்சி அளிச்சார். பத்தியா, அப்படி பக்தி செலுத்தினா. இது இப்போ நான் சொல்கிறேன் நாயன்மார் கதை கலியுகத்தில் நடந்தது. அர்ஜுனங்கிறது தான் துவாபர யுகம். காமம் கூடாது, கோபம் கூடாது, தபஸ் பண்ணுறான். காமம் இல்லாமல் இருக்கானா இவன்கிறதுக்கு இவப்பா இந்திரனே ஊர்வசி அனுப்பிச்சான். அவள் டான்ஸ் எல்லாம் ஆடினா, ஒன்றும் பலிக்கல, தோற்று போனான். அவள் தான் ஏமாந்தான், இவன் அழகில். பார்க்க போகிறோம். அவள் போயிட்டான். இப்போ இந்திரனே வரான், அவள் அப்பா. இவன் கோபம் இல்லாமல் இருக்கான். நான் வயசானவர் வேஷத்தில் வரான். என்றைக்குமே 2 பேரை வளர்த்தா தான் பொறுமை இருக்கும். குழந்தைய வளர்க்கணும், பேசினதையே பேசும், கேட்டதையே கேட்கும். அப்புறம் வயசான அம்மா அப்பா ஆற்றுல இருக்கணும். அவளும் பேசினதையே பேசுவாள். அதனால தான் ரொம்ப பேர் பொறுமை இல்லாமல் முதியோரத்தில் கொண்டு விடுறான். எங்கள் அப்பா படுத்துகிறா, எங்கள் அம்மா படுத்துகிறா. நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணோம்? ரொம்ப அப்படியே அமைதியாக வாழ்ந்தோமோ? அம்மா அப்பா படுத்தாமல் சொல்லு. அப்படியே ரொம்ப சுபுத்திரனாக இருந்தோமா, சுப்புத்திரியாக இருந்தோமா? சொல்லு. நீங்கள் ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. சயின்ஸே இப்போ என்ன படித்தேள் கேளு. டாக்டரை போய் கேளு, நியூரோ சர்ஜனை கேளு, சொல்லுவான். 60-65 ஆயிடுத்துனாலே 70 ஆனாலே இந்த பிளட்டுக்கு போகிற, இந்த நரம்பு மூளைக்கு போகிற இந்த நரம்பு பிளட்டு சீராக பாயாது, விட்டு விட்டு பாயும். அப்போ அவளுக்கு என்ன மெமரியில் இருக்கோ அதை பேசுவாள். அது எல்லாருக்கும்னு சொல்லலை, இருக்கலாம். அதுக்கு ஒரு ஹேத்து. அதனால தான் ரிட்டையர் ஆனவாளை சமாளிக்கிறது கஷ்டம். வயசாச்சு, என்ன பண்ணுவேன்? பொறுமையாக இருக்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம். எங்கள் அம்மா இருந்தா இப்போ தான் 2020 வரை 92 வயசு இருந்து நல்லா தான் இருந்தா, தெம்பா. கடைசி ஒரு 3 மாதம் தெம்பு போயிடுத்து, படுக்கையில் விழுந்துட்டேன். பாவம். நாங்கள் நல்லா செஞ்சோம் பார்த்து. ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி கல்யாணமாக பாதுஷா சாப்பிடணும் போல் இருக்குங்கிறா. வாங்கி வச்சுருந்தேன், கொடுத்து. நான் வெடிக்கால 4க்கே எந்திருக்கிறேன், சந்தியாவந்தனம் பண்ணேன். எங்கள் அம்மா முழிச்சுன்னுட்டேன். மணி என்ன கல்யாணமா? 4. இட்லி பார்த்து கொடுக்க சொல்லு, உன் ஆம்பளையாளை எழுப்பி. அவெல்லாம் எழுப்ப வேண்டாம், நானே குளிச்சாச்சு. உனக்கு இட்லி பார்த்து கொடுத்துட்டு சந்தி பண்ணுறேன்னு இட்லி பார்த்தேன். முளை அப்படி தடவி ஊட்டி விட்டேன். அவளுக்கு எடுத்து சாப்பிட முடியல. அரை இட்லி தான் கொடுத்தேன். மணி என்ன நேரத்துக்கு கல்யாணமா? 4. 7 மணிக்கு சாப்பிட்றேனே அப்படிங்கிற. கோச்சிக்க முடியுமா? சரி, அப்படியே வச்சுட்டு நான் சந்தியாவந்தனம் பஜனைக்கு போயிட்டு வந்தேன். சாயந்தரம்
5:30 மணி ஒரு நாளைக்கு. என் மன்னி இருக்கா, என் தம்பி இருக்கா, எல்லோரும் இருக்கா. என் ஆத்துக்காரி திருச்சி போயிருக்கா. கல்யாணம்மா அவள்லாம் உட்காண்ட்ருக்கா. அவள்கிட்டலாம் சொல்லலை, மன்னிகிட்டையோ தம்பிகிட்டையோ. நான் வந்த உடனே, என்னம்மா எங்கே போயிட்டு வந்தேன்? பஜனைக்கு அடுத்த தெருவில். ஓ, திருப்பி போகணுமோ? ஆமாம், போகணும். 7:30 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ண வந்தேன். ஓ, எனக்கு அடை சாப்பிடணும் போல் இருக்கு. கார்த்தாலேயே சொல்லக்கூடாதோ? அடைக்கு நினச்சி அரைச்சி வச்சுருப்பேன்னு என்னவோ இப்போ தான் தோன்றுறது. மாயவரத்தில் இன்னொருத்தன் கதை வைப்பான், அவனுக்கு ஃபோன் பண்ணேன். விருகம்பாக்கத்தில் தான் இருக்கான். என்னடா இன்றைக்கி உங்கள் இடத்துல டிஃபன்? அடைன்னா உடனே கொண்டாடா. அவன் யோசித்தான். என்னடா யோசிக்கிற? வெங்காயம் போட்டுவிட்டேன். எனக்கு இல்லைடா, எங்கள் அம்மாவுக்கு. கொண்ட தொட்டுக்க என்ன பண்ணியிருக்க? உன் ஆம்பளையா என்ன பண்ண? அவியல் பண்ணான். நன்னா கொண்ட. அடே அவியலும் வந்துருத்து. ஊட்டி விட்டேன். பாதி அடை தான் ஊட்டி விட்டேன். போதும். கல்யாணம். அவளுக்கு சந்தோஷம். எங்கள் மன்னியை பார்த்து சொல்கிற, பாத்தியா என் பிள்ளை கல்யாணம்னு. புலிப்பால் கொண்டானாலும் கொன்றுவான். அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு. என்ன பண்ணுவாள்? இப்போ அவள் இல்லையே, கேட்கறதுக்கு ஒத்துரு இல்லையே. சொல்லு. குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் பொறுமை போச்சு, சகிப்புத்தன்மை போச்சு. அதை சொல்லி வழங்கோ குழந்தைகளுக்கு. அம்மா பையனோ பொண்ணோ வயசாச்சுன்னா நம்ம அவள்கிட்ட தான் இருக்கணும். அவள்கிட்ட சொல்லு, முதியோரத்தில் கொண்டு விட்டுறாதே. அம்மா எங்கேயோ சாப்பிட்றது சாப்பாடு அல்ல சார். பொண்டாட்டி சமைச்சு போடுறதும், ரிட்டையர் ஆனால் நாட்டு பொண்ணு போடுறதும், பொண்ணு போடுறதும், அதுதான் சாப்பாடு. நம்ம சமைச்சு போட்டால் பொண்ணுக்கும் நாட்டு பொண்ணுக்கும் அதுக்கு பேர் அம்மா உணவகம். தெரியுது? பொண்ணு கையிலையோ நாட்டு பொண்ணு கையிலையோ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன பேர் தெரியுமா? சௌபாக்கியா உணவகம். தெரியுது? சௌபாக்கியம் இருந்தால் தானே கிடைக்கும். ஆமாம். இன்றைக்கி எனக்கு நேற்றுக்கு இன்றைக்கெல்லாம் சௌபாக்கியா உணவகம். இன்றைக்கி என் பொண்ணாத்தில் சாப்பாடு. எய்தான் தான் என் பொண்ணு இருக்கு. சொல்லு. கோபம் வரும், பொறுமையாக கடைப்பிடிக்கணும். என்னதையோ கேட்பா, வயசாச்சுன்னா ஏதோ சாப்பிடணும் போல் இருக்கும், இல்லை எங்கேயோ ஃபோன் பேசணும் போல் இருக்கும். இல்லை வேடிக்கை என்னென்னா, பக்கத்தில் பார்த்துக்கிறவாளை ஒன்றும் கேட்க மாட்டாள். 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவாளை தான் கேட்பாள். அந்த பொண்ணோட பேசணும், இல்லைன்னா அந்த சொந்தக்காரரோட பேசணும். பக்கத்தில் இருக்கிறவாளை விட்டுருவான். அதுக்கு உடனே கோவிச்சுக்கப்படாது. பேசேன், நான் ஃபோன் போட்டு தரேன், பேசிவிட்டு போகிறா. இப்போது அன்லிமிட்டெட் கால் தானே, லிமிட் இல்லாமல் பேசலாம் முடியும். பொம்மநாட்டிகள் தான் பேசிகிட்டே இருப்பாள். அவளுக்கேன்னு தான் ஃபோனே கண்டுபிடிச்சிருக்கா. எங்காத்துக்கு மாமிக்கு வர ஃபோன் எனக்கு வராது, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். தமிழில் சம்சாரம்னா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம், நிறைய அர்த்தம் இருக்குது. சம்சாரம்னா இல்லறம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? பொண்டாட்டி. அதானே? என்ன ஒத்துருச்சு? அது தெரியுமில்லையோ அந்த அர்த்தம்? சரி. அவள் கேரளாவில் மலையாளத்தில் சம்சாரிக்கணும்னா என்ன சொல்கிறான்? பேசுறது. ரெண்டுத்தையும் சேரு. பொண்டாட்டின்னா பேசிகிட்டே இருப்பாள். மனசிலாச்சோ? அவர் தான் கேரளாக்காரர்.
இது வயசானா பேசினதையே பேசுவா. புரியுறதா உங்களுக்கு? வயசானா பேசினதையே பேசுவா. ஆமாம்.